ஸ்டாலின் வந்து சொல்றாரு நாங்க 30 நாள் தான் இந்த கவர்மெண்ட் இருக்கணும். 30 நாள்ல ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவர் ஆயிட்டாரா? தேர்தல் முடிஞ்சு 40 நாள் ஆச்சுல. இந்த 40 நாள்ல மிகப்பெரிய தலைவர் இல்ல மிகப்பெரிய ஆளுமை ஆயிட்டாரா? நீங்க 5 வருஷமே ஒண்ணு செய்யலன்னு மக்கள் இந்த ஓட்டு போட்டாங்க. அப்புறம் 30 நாள் இந்த அரசு தாங்காதுன்னு ஒரு கல்யாண வீட்டுல பேசுறாருன்னா 30 நாள்ல ஸ்டாலின் மாபெரும் தலைவர் ஆயிட்டாரா? அப்படிலாம் இல்ல 30 நாள் என்ன சாதிச்சாரு? 5 வருஷமா நீங்க முதல்ல வந்து ஒன்னும் சாதிக்கல. இந்த 30 வருஷமா என்ன மாபெரும் தலைவராகி நீங்க வந்து மக்களோட நன்மதிப்பு பெற்றீங்க? ஒன்னும் இல்ல. அப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் 40 கோடி 50 கோடி குடிச்சு வாங்குறதுக்கு தயாராயிட்டீங்க. அதனால 30 நாள் இந்த ஆட்சியை அகற்றிடுவோம்னு சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா பணம் தானே. இந்த பணத்தை வச்சு தானே 40 கோடி 50 கோடி வச்சா நீங்க யார் வேணாலும் வாங்கிடலாமா? நீங்க அதன் விளைவு தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க இந்த பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம், 2000 ரூபாய் கொடுப்போம், ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், 40 கோடி 50 கொடுத்து எம்எல்ஏ வாங்குவோம். எந்த தைரியத்தில் அவர் சொன்னால் 30 நாள் தான் இந்த ஆட்சி இருக்கும்னு சொல்லிட்டு 120 எம்எல்ஏக்களுடன் வலுவாக கூட்டணி ஆதரவோட நாங்க இருக்கிறோம். எந்த தைரியத்தில் 30 நாள் ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு ஸ்டாலின்? அப்ப வந்து 30 நாள் அவர் ஒண்ணும் பண்ணல, மாபெரும் தலைவர்லாம் ஆகல இல்ல மிகப்பெரிய அளவுல ஒரு மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெற்று அப்படியே பயங்கரமா ஆட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு சில செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்களும் இல்ல ஒரு சில தொழிலதிபர்களை வைத்துக்கொண்டு இவர் வந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கார். கண்டிப்பாக மக்கள் தீர்ப்பு இன்னும் கடுமையாக இருக்கும். இவர்கள் செய்யற வேலையை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த அரசுக்கு எல்லா வழியிலும் இவர்கள் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லாம் மீறி மக்களுக்கான நல்ல பணிகள் தொடர்ந்து செய்வோம். என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம். மக்கள் எங்களோடு இருக்காங்க. நாங்கள் எதற்கும் பயப்படவில்லை, யாருக்கும் தயங்கவில்லை. மக்களை தவிர வேற யாருக்கும் பயப்படாது இந்த அரசு.